கைஸ், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம கண்ணில் மாட்டல அப்படின்னாலும் கேமராவில் மாட்டிக்கும். அப்படி கேமராவில் மாட்டின சில அமானுஷ்யமான வீடியோஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் சுற்றி நடந்துட்டுருக்கா, ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே இது மாதிரி ஏதாவது இருக்குமோ, பேசாமல் ஒரு கேமராவை வாங்கி வீட்டுக்குள்ளே மாட்டிடலாமா அப்படின்லாம் தோணும். அவ்வளோ ஏன், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க இந்த செகண்ட் நம்மளை சுற்றி ஏதாவது ஆவி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ப்ரோ, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் பார்க்குறக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ். மிட்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் எந்த மாதிரி வீடியோஸ் போடுவார்னா, உண்மையாகவே ஹாண்டடான பிளேஸுக்கு போயிட்டு அங்கே பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுவார். அவர் ஒரு நாள் நைட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. ஆக்சுவலாக அந்த ஹோட்டலுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, 1911 அது ஹோட்டலாக இருந்திருக்கு. 1930 அது ஒரு லேபாக மாறுது. லேப்னா எந்த மாதிரினா, மனுஷங்களை வச்சு புதுசாக ஆராய்ச்சி பண்ணுறது, மனுஷங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது காலப்போக்கில் ஹாஸ்பிட்டலாக மாறுது. அந்த டைமில் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஆலிஸ் அப்படின்றவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து போயிடுது, இவங்களும் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்னென்னா, அந்த குழந்தையோட உடம்பை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் விலை வந்து மிட்வெஸ்ட்டோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நீங்கள் அந்த ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள், எங்களுக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. இவர் மட்டும் தனியாக அந்த ஹோட்டலுக்குள்ளே நைட் டைமு போகிறாரு. போனதுக்கப்புறம் அந்த ஆலிஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆலிஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணியிருக்காரு. Alice, is that you? She's that ghostly woman. Is heard? எஸ், அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த ஃபோட்டோவில் மாட்டுது. Is heard? இவர் அதை பார்த்துட்டு சரி ஓகே வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்றப்ப இவருக்கு ஒரு லேடிஸ் பெர்ஃப்யூமோட ஸ்மெல் அடிச்சிருக்கு. I smell something floral. It smells like perfume. அதுக்கப்புறம் ஆலிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இறந்து போனாங்களா, அந்த பெட்டு இருக்குல்ல, அந்த குழந்தையும் ஆலிஸும் இறந்து போன பெட்டு, அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி இதுதான் அந்த பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அந்த பெட்டில் இருக்க பொருட்கள் தானாக நகருது. Holy shit. No. Holy shit. இப்போவும் அவர் கேட்குறாரு, ஆலிஸ் இது நீ தானே, இது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆலிஸ் சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் இதை இழுத்தேன் அப்படின்னு. டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா வாஷ் பேஷின் தானாக ஆனாகி தண்ணி விழுந்துட்டுருக்கு. சரி ஓகே, ஆலிஸோட பேய் வந்து நம்மளை சுற்று போட்டுருச்சு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே அந்த சின்ன பொண்ணு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏ லிட்டில் கேர்ள் நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, Would you be able to? Oh God! Alright, that's it. That's it. That doll just turned and looked at me. எஸ், அந்த பொம்மை தானாக இவரை திரும்பி பார்க்குது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த இறந்து போன குழந்தையும் சரி அவங்க அம்மா ஆலிஸும் சரி இன்னைக்கு வரைக்கும் பேயா அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஜனவரி 2013 அப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு சின்ன பையன் சின்ன ஸ்கேட்டிங் போர்டு, அதாவது கையில் தள்ளி விளையாடுற ஸ்கேட்டிங் போர்டை வச்சு விளையாண்டுருக்கான். அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள்.
எஸ், இந்த மாதிரி யாரோட சப்போர்ட் இல்லாமல் அந்த சேர் தானாக நகருது. இதை பார்த்துட்டு பயத்தில் அந்த பையன் அவங்க அண்ணனை கூப்பிட்றான். பட் அவங்க அண்ணன் வரவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அவன் வளர்த்திட்டு இருக்க பூனை அந்த சேரை பார்த்து தெரிச்சு ஓடுது. வழக்கமாக நாய் பூனை கண்ணுக்குள்ள பேய் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. எஸ், அந்த இடத்துல அந்த பூனை ஏதோ ஒன்று பார்த்து பயந்து தான் தெரிச்சு ஓடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அவங்க அண்ணனும் வந்துடுறான். அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன நடக்குதுன்னா, யாருமே இல்லாத அந்த இடத்துல டோர் தானாக க்ளோஸ் ஆகுது. இவங்க 2 பேர் மட்டும் இருக்க அந்த வீட்டில் 3ஆவதாக கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துட்டு கீழே கமெண்ட்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பிங்களா இந்த விஷயத்தை டக்குன்னு உங்கள் அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் யாரும் இருக்காதுங்க, இருந்தால் உங்களுக்கு ஆபத்து, அந்த வீட்டையே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாரி மெக்லாரி அப்படின்ற ஒரு நாள் ஓஜா போர்டு விளாட்லான்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேயே ஓஜா போர்டு விளாட்றாரு. ஓஜா போர்டு விளாண்டா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவர் ஓஜா போர்டு விளாண்டுட்டு இதில் என்ன ஆயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாரு. பட் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் நைட்டு என்ன நடக்குதுன்னா, The deliberate attempt to contact the spirit of a deceased person is known as a seance. Hey. But I have a skill you might like. What the fuck? Wanna try it? Chee-hee! 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 இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் தானாக ஆன் ஆகுது. அதில் ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, அதை நான் இப்போ ப்ரூஃப் பண்ணவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டோர் தானாக க்ளோஸ் ஆகுது. இன்னொரு நாள் நைட்டு அவங்க வீட்டில் வளர்த்திட்டு இருக்க நாய் ரொம்ப நேரம் கத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. பேஸ்மெண்ட்டில் ஏதோ சவுண்டு கேட்குது. இவர் அதை வீடியோ எடுத்துகிட்டே பார்த்துட்டு இருக்கப்ப Hello? Oh my god! எஸ், கண்ணுக்கு தெரியாத யாரோ படிக்கட்டில் ஓடி வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. இவர் அதை பார்த்து தெரிச்சு ஓடி வந்திருக்காரு. சரி, ஓகே, ஹாரிக்கு இப்போ பேஸ்மெண்ட்டில் யாரோ இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இவர் உயிரை பணையை வச்சு தைரியத்தை வர வச்சுட்டு இவரே பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறாரு. அந்த மாதிரி இவர் வீடியோ எடுத்துகிட்டே போய் பார்க்கும்போது இதுக்கப்புறமும் அவர் பயந்து ஓடி வந்துடுறாரு. சரி, நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம 24 மணி நேரம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கப்ப யதார்த்தமாக என்ன நடக்குதுன்னா, எஸ், அந்த லேம்பை டச் பண்ண உடனே அது சடனாக ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவர் பயத்தில் கேமராவை அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பிட்டு இருக்க டைமில் அங்கே ஒரு கருன்னு ஒரு உருவம் தெரியுது. இதோட முடிஞ்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு நாள் நைட் இவர் தூங்கிட்டு இருக்கப்ப இவரோட பெட்ரூம் கதவுக்கு வெளியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இவரோட நாய்க்கும் அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் நின்றுட்டுருக்கு. இவர் போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த லைட்டுக்கு கீழே ஒரு பொம்மை இருக்குது. இந்த வீடியோ இந்தோனேஷியாவில் இருக்க ஒரு மாலில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்கில் எடுக்கப்பட்டது. எஸ், இதை பார்த்தோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு அமானுஷ்யமான உருவம், சொல்லப்போனால் ஒரு பேயினே சொல்லலாம். அது அந்த கார் பார்க்கிங்கோட ஓரத்தில் நின்றுட்டுருக்கு. அதை கேமராவில் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ வழக்கமாக இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, மாலு, இந்த மாதிரி கார் பார்க்கிங், அந்த மாதிரி அடிக்கடி மக்கள் வந்து போகிற இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு சம்பவம் தான் இது. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல காரை நிறுத்தியிருக்கீங்க. அந்த காரை எடுக்கலான்னு போகிறப்ப இப்படி ஒரு உருவத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள். ஜெரின்ற இவர் ஷிஃப்ட் முடிச்சு நைட்டு வீட்டுக்கு காரில் வந்துட்டுருக்காரு. அப்போ ரோட்டோரமாக ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவர் லிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த வீடியோலேயே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, காரோட கதவு தானாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. பட் யாருமே காருக்குள்ளே ஏறலை. ஆனால் ஜெரி என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்ணால் பார்த்தேன், ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க பர்பிள் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தான் நான் லிஃப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சுன்னா,
எஸ், நம்மளும் பார்த்தோம். கேமராலையும் வந்து டோர் தானாக தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஜெரி ஒருத்தவங்களை பார்த்தேன், அதனால தான் காரை நிறுத்தி அந்த பொண்ணுக்கு வந்து நான் லிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணாடியில் பார்க்குறாரு, அவங்கள காணோம். என்னடா இது ஒயிட் அண்ட் பர்பிள் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு ஏறினாங்களே, அவங்க எப்படி காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இவர் கேமராவில் ரெக்கார்டான வீடியோ எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் இவருக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்த மாதிரி யாருமே காருக்குள்ளே ஏறல. ஆனால் காரோட கதவு தானாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறத பார்த்து ஜெரி ஷாக் ஆகுறாரு. 2016 ரஸ்டி டக்கர் அப்படின்றவர் தன்னோட ட்ரோனில் ஒரு பயங்கரமான வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அது என்னென்னா, 1990களில் ஒரு சின்ன குழந்தை தொலைஞ்சு போயிடுது. அந்த குழந்தையை தேடி போனால் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் ரஸ்டி டக்கருக்கு தெரிய வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இறந்து போன அம்மாவோட சமாதிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒரு மணிக்கு மேலே ட்ரோனை விட்டு அங்கே ஏதாவது நடமாட்டம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறப்ப அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுதுன்னா, எஸ், அங்கே ஒரு லேடியோட உருவம் கிராஸ் ஆகி போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த இறந்து போன லேடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ வழக்கமாக சுடுகாடுனாலே வந்து அங்கே இறந்து போனவங்களோட ஆவி அங்கேயே சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு சம்பவம் தான் இது. இப்போவாவது அந்த லேடி அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். டான்டா அப்படின்ற இந்த வயசான பாட்டி ஹாஸ்பிட்டல் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஆப்போசிட்டில் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க பையனும், அங்கே யாருமே இல்லையே, உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுறாங்க அப்படி கேட்குறப்ப அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டால் ஒரு சைனீஸ் பொண்ணு இங்கே நிற்கிது, உனக்கு தெரியலையா? அதுவும் அந்த பொண்ணு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த விஷயத்தை அவங்க பையன் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கு வயசாகிருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, அதனால தேவையில்லாத இமேஜினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அசால்ட்டாக விட்டுறாரு. இந்த விஷயத்தை போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. டாக்டர் இதை கேட்டுட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அது என்னென்னா, உங்கள் அம்மா மட்டும் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டலில் நிறையா பேர் அந்த மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட சின்ன பொண்ணை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டலே இறந்து போன ஒரு சின்ன பொண்ணோட ஆவியாக கூட இருக்கலாம். ஒரு கப்புள்ஸ் அவங்க இருக்க வீட்டில் பயங்கரமாக டிஸ்டர்பிங்காக ஒரு நாய்ஸ் கேட்குது, அதாவது பயங்கரமான சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் அது என்னன்னு செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது படியில் ஏறுறாங்க. திடீர்னு அங்கே இருக்க பொருட்கள்லாம் விழுக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ சரியில்லை, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எஸ், அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் இருக்குது. அது அப்படியே கேமராலையும் மாட்டிக்குது. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே கேமரா வச்சாதான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க அமானுஷ்யமான உருவங்கள்லாம் நமக்கு தெரிய வருமோ? சாண்டியாகோவில் இருக்க ஃபீலிக்ஸ் புல்ஸ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மிட் நைட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நைட் டைம் போகிறக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, வாடா மாப்பிள்ள என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கேமரா ஆன் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அந்த வீடியோவில் என்ன ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா, எஸ், இந்த மாதிரி ஒரு லேடியோட உருவம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது பேயா இல்லை வேறு ஏதாவதான்னு அங்கே இருந்தவங்க யாருக்குமே தெரியலை. அதே மாதிரி அந்த லேடியோட உருவம் எப்படி இருந்துச்சுன்னா, 1950s நர்ஸெல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்களே, அந்த யூனிஃபார்ம் போட்டு அங்கே ஒரு லேடியோட உருவம் இருந்திருக்கு. இதை பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அந்த காலத்திலிருந்தே இருக்குது, அதனால அந்த காலத்தில் இங்கே ஒர்க் பண்ண ஒரு லேடியோட ஆவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ஷேனி அப்படின்றவங்க தன்னோட வீட்டில் ரொம்ப நாளாக அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கிறத நோட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம், நம்ம குழந்தை வேறு இருக்குது, இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து, இங்கே வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, நம்ம வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடியாது, எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து வீட்டை காலி பண்ண முடியும், நீ வந்து இப்போ தானே உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால் குழந்தை மேலே இருக்க பாசத்தில் உனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இமேஜின் ஆகுது, கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு வேலைக்கு போயிடுறாரு. இந்த மாதிரிலாம் நடக்கிறத நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவன் நம்ப மாட்டான். அதனால் இது ப்ரூஃப் பண்ணுறக்காக நம்ம வீட்டுக்குள்ளே கேமரா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஷேனி கேமராவை வச்சிடறாங்க. அப்படி ஒரு நாள் அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுதுன்னா,
எஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் அந்த சேர் தானாக மூவ் ஆகுது. அந்த நாள் நைட்டே என்ன நடக்குதுன்னா, இதை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு காமிச்சதுக்கப்புறம், நீ சொன்னது கரெக்டு தான், இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணி போயிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் சுடுகாட்டுக்கு மேலே கட்டப்பட்டது. பத்தாததுக்கு அந்த சுடுகாட்டோட ஃபோட்டோவையும் அந்த ஸ்கூலில் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நாள் அங்கே வேலை செய்கிற சார் ஒருத்தர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இங்கே வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே என்னென்னமோ திடீர்னு சவுண்டு கேட்குது, திடீர்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகிறத வந்து பார்த்தோம், நேற்று ஒருத்தன் பார்த்து 2 நாள் ஸ்கூலுக்கே வரல, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்போ அந்த சார் என்ன சொல்கிறாருன்னா, சரி இவங்க சின்ன பசங்க தான் விளையாட்டுக்கு சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அசால்ட்டாக விட்டுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சார்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவனுங்க இந்த அளவுக்கு அழுத்தி சொல்கிறானுன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், சரி ஓகேடா இந்த விஷயத்தை வந்து வேறு எந்த ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லாதீங்க, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் இப்போ இந்த விஷயம் தெரியுது. இவர் ஒரு நாள் ஈவினிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போனதுக்கப்புறம் அப்படி இவனு சொல்கிறதுல உண்மையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தன்னோட ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. அந்த கிளாஸ்க்கு வெளியே அந்த சமாதியோட ஃபோட்டோவும் மாட்டியிருக்கு. இவர் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு சுற்றி பார்த்தா எல்லா பக்கம் பலூனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். Cleaning up after some students had thrown a party, but what's been freaking me out is this one right here. No matter where I'm at in the classroom or what I decide to do, it just follows me. எஸ், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் அந்த பலூனை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பலூன் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்து அவர் பயத்தில் வெளியே வர்றாரு. அந்த பலூன் இவரை ஃபாலோ பண்ணி வருது. Okay. See, no. வெளியே வந்ததுக்கப்புறம் ஐயோ ஸ்டூடெண்ட் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகுது. சும்மாவே ஃபாரினில் இருக்க ஸ்கூல்ஸ்ல பேய் ஆவியில் இருக்கிற கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுடுகாட்டுக்கு மேலேயே ஸ்கூலை கட்டினா அப்புறம் இப்படி தான் நடக்கும். இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த ஒரு சார் இதை வீடியோ எடுத்துக்கொண்டு போய் செக்யூரிட்டி கிட்ட காட்டுறாரு. செக்யூரிட்டி இதை பார்த்துட்டு மிரண்டே போயிடுறாரு. How long you been working security here, man? How long you been working security? I've been here a few months, but bro, I'm not crazy. You saw that, right? பாபி அப்படின்ற இவரோட வீட்டில் ரொம்ப நாளாகவே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணிகிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் தான் இவரோட வீட்டில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போய் பார்க்குறாரு. எஸ், இந்த மாதிரி அங்கே போய் பார்த்தா இந்த பொம்மைகள் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக சவுண்டு விட்டதே அந்த பொம்மை தான். இவருக்கும் அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல, என்னடா இங்கே பொம்மை தான் இருக்குது, பொம்மை எப்படி சவுண்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அசால்ட்டாக விட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் அதே மாதிரியே கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கப்ப பயங்கரமாக ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது டோருக்கு பின்னாடி. இவர் போயிட்டு என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறப்ப Nah, get out of here, man. அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. அந்த ரூமோட கதவு தானாக ஓப்பன் ஆகுது. இவர் இந்த மாதிரி உள்ளே போய் பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவர் வீட்டில் ஒரு ரூமில் ஒரு பியானோ வச்சுருக்காரு. அந்த பியானோ ப்ளே ஆகிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் பார்க்குறாரு. பியானோ கிட்ட மட்டும் இல்லை, அந்த ரூம்லேயே யாரும் இல்லை. ஆனால் திரும்பவும் அந்த பியானோ டங்குன்னு சவுண்டு கேட்குது. But at least y'all caught that part. Yo. But at least y'all caught that part. Yo. இவர் அதை பார்த்து தெரிச்சு ஓடி வந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சின்ன குழந்தையோட ஆவி தான் இவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.
வழக்கமாக ஹாஸ்பிட்டலில் வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். நானே கூட என் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் ஒரு சம்பவம் தான் இது. டிஃபனி அப்படின்ற இவங்க ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்காகனா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுறக்கு. அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்ப வெளியே ஒரு பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவோட அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. வெளியே ஒரு இடத்துல ஒரு உருவம் நிற்கிற மாதிரியும் இவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த உருவம் போனதுக்கப்புறம் இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. அந்த உருவம் ரெஸ்ட் ரூம்குள்ளே போன மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அங்கே போய் நின்றுட்டு இங்கே யாராவது இருக்கீங்களா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. ஆனால் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து இவங்க ஒரு ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, மேபி அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போன ஒருத்தரோட ஆவி தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்த வீடியோவில் பார்த்தா எந்த ஹாரர் ஃபுட்டேஜ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.